ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல நான் இப்பதான் சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் இன்ட்ரோ குடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சில டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 19 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன போட்டுக்கிறேன் இதை. இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேவா. ஸோ அதை போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, கந்தன் ஷேர்ஸ் half piece of a cake between two persons. What will be the share of each person? ஸோ ஒரு கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நான் கேக் வரைஞ்சிட்டேன். இதை ஒரு கேக்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ரெண்டா கட் பண்றேன். இப்போ ரெண்டா கட் பண்ணிட்டேன். இப்ப இந்த கேக், அதாவது இதை நீங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கணும். இந்த போர்ஷனை நீங்க ரெண்டு பேருக்கு ஸ்பிளிட் பண்ணணும். வெறும் இந்த போர்ஷன் மட்டும் தான், கீழ் போர்ஷன் கிடையாது. வெறும் இந்த ப்ளூ கலர்ல நான் ஷேட் பண்ணிருக்க போர்ஷன் மட்டும் நீங்க இந்த செமி சர்க்கிள் நீங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கணும். ஸோ எப்படி பண்ணலாம்? இன்னொரு ஆரோ வரையணும். நீங்க இன்னொரு ஆரோ நான் வந்து ஆரஞ்சு கலர்ல வரையறேன். ஸோ இன்னொரு ஆரோ வரைஞ்சு நம்ம இதை ரெண்டா கட் பண்ணணும். ஸோ இதை ரெண்டா கட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த போர்ஷனை நான் ஒரு ஆள் கொடுக்கணும், இந்த போர்ஷனை இன்னொரு ஆள் கொடுக்கணும். அதாவது இந்த போர்ஷனை ஒரு பையனுக்கு கொடுக்கணும், இந்த போர்ஷனை இன்னொரு பையனுக்கு கொடுக்கணும். ஸோ பையனா போடணும் யாருக்கோ. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பையனுக்கு போகும், ஒரு பர்சனுக்கு போகும், இது இன்னொரு பர்சனுக்கு போகும், இது வந்து இன்னொரு பர்சன். இந்த பர்சனுக்கான இப்படி முடி வச்சுக்கணும். ஸோ இப்படிதான் கொடுக்கணும். ஸோ இந்த போர்ஷன் நீங்க எப்படி கூப்பிடலாம்? ஓவரால் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ஷன் நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஸோ இது வந்து ஒரு 1/4 சொல்லலாம் ஆக்சுவலா. ஸோ இந்த சர்க்கிளை நான் 4 ஈக்குவல் பார்ட்ஸை கட் பண்ணிட்டு அதுல ஒரு பீஸ் நான் ஷேட் பண்ணீங்கன்னா இதை நீங்க 1/4 ஆஃப் த என்டையர் சர்க்கிள்னு சொல்லலாம். திஸ் சர்க்கிள் இஸ் நத்திங் பட் அ கேக். ஸோ 1/4 ஆஃப் த என்டையர் கேக்கு ஒரு பையனுக்கு கொடுத்துட்றேன். இன்னொரு பையனுக்கு அதே ஈக்குவல் போர்ஷன் தான். இதுவும் 1/4 ஆஃப் த என்டையர் கேக் தான். ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து 1/4 ஆஃப் த என்டையர் கேக் கொடுத்துட்டேன். ஸோ ஹாஃப் கேக்கை நான் ரெண்டா கட் பண்ணி ஆளுக்கு அதை பாதி பாதியா கொடுத்துருக்கேன். ஸோ 1/2 divided by 2 is the same as 1/4. இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ 1/2 divided by 2 எப்படி நம்ம போடலாம்? இன் ஜென்ரல் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடணும்னா, டயக்ராம் வரையாம நம்ம இந்த நியூமரேட்டர் ஒன்னா மாத்தணும். எப்படியாது அதுக்கு என்ன பண்ணலாம்? இன்டூ 2 போடலாம். பட் மேல இன்டூ 2 போட்டீங்கன்னா கீழே இன்டூ 2 போடணும். அப்பதான் ஓவரால் ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். ஒரிஜினல் ஃபிராக்ஷன் நீங்க எக்காரணத்தை கொண்டு மாத்தக்கூடாது. ஸோ 1/2 divided by 2னா நீங்க என்ன பண்ணலாம்? இன்டூ 2/2 மல்டிப்ளை பண்ணலாம். ஆனா நியூமரேட்டர்ல உங்களுக்கு 1 கிடைச்சிரும், டினாமினேட்டர் 4 வந்துடும். ஸோ 1/4 தான் ஆன்சர். ஸோ ஒரு அரை கேக்கை நீங்க ரெண்டு பேருக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் பண்ணணும். ஒண்ணு நீங்க டயக்ராம் வரைஞ்சிட்டு யோசிக்கலாம், இல்லைன்னா நீங்க டைரக்டா இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணிடலாம். எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். ஸோ இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், 1/2 divided by 2னா இந்த பேசிக்கா நான் போன வீடியோல கீ டேக்அவே சொன்னேன்ல, நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டரா நீங்க எப்படி எழுதலாம்னா நியூமரேட்டர் இன்டூ 1/டினாமினேட்டர்னு எழுதலாம். ஸோ அதான் ஐடியா. ஸோ இங்கேயும் அதே தான் பண்றோம் நம்ம. ஸோ இது நான் ஒரு பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி கொடுத்துருக்கேன். பட் நீங்க டேரக்டா மைண்ட்லெஸ்ஸா இப்படியே போடலாம். 1/2 இன்டூ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 2 என்னது 2/1. சரி 1/2 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து 1/4 தான். ஸோ ஓவரால் ஆன்சர் இஸ் நத்திங் பட் 1/4. இல்ல உங்களுக்கு அது பண்ண பிடிக்கல, அந்த மெத்தட் எப்போதும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க பிடிக்கலன்னா இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும் எவ்ரி டைம். ஸோ எதுனாலும் உங்க வசதி தான். ஸோ 1/2 இன்டூ 2 divided by 2 into 2னா என்ன வரும் உங்களுக்கு? இது மேல 1 ஆயிரும். திஸ் இஸ் நத்திங் பட் 1. இதுக்கு 4னு கிடைச்சோம். ஸோ ஓவரால் ஆன்சர் 1/4 தான். அவ்வளவுதான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின்ல இங்க 3 கொஸ்டின் இருக்கு. இந்த ட்ரைவியஸ் கொஸ்டின்ல நான் 3 எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம ஓவராலா செகண்ட் கொஸ்டின் கூப்பிடுறேன். ஸோ வேற கலர். ஓவராலா இது செகண்ட் கொஸ்டின் கூப்பிடலாம். ஓகே. ஹவு மெனி சிக்ஸஸ் ஆர் தேர் இன் 18? 18 நீங்க எப்படி எழுதலாம்? 18 divided by 6 தான் உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ 18 divided by 6 தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஹவு மெனி சிக்ஸஸ் ஆர் தேர் இன் 18னா நீங்க 18 divided by 6 தான் அதுக்கான ஆன்சர். ஸோ 18 divided by 6 நீங்க எப்படி போடலாம்? 6 is 18 into 6 into 3 is 8, nothing but 18. So 18 can be written as 6 into 3. So 6 into 3 divided by 6 னா உங்களுக்கு இதை கேன்சல் பண்ணலாம். 6/6 is nothing but 1. So overall answer வந்து 3 தான். So there are 3 6s in 18. So there are 3 6s in 18. 3. Answer வந்து 3. How many 1/4s are there in 5? Okay, இதை விட பெட்டர் கொஸ்டின் என்ன, how many 1/4s are there in 1ன்னு கேளுங்க. How many 1/4s are there in number 1? இந்த கொஸ்டின் பதில் சொல்லிட்டீங்கன்னா இது ஈஸியா போட்டுடலாம். So 1/4 எத்தனை 1/4 ஒரு 1ல இருக்கு? ஸோ இதை எப்படி இமேஜின் பண்ணலாம்? நீங்க 1ஐயே நீங்க ஒரு ரெக்டாங்கிளா இமேஜின் பண்ணிக்கோங்களேன். 1ஐ நீங்க ஒரு ரெக்டாங்கிளா இமேஜின் பண்ணிட்டு அதை நம்ம 4 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணலாம். 1 2 3. ஓகே, இப்போ 4 பார்ட்ஸ் கிடைச்சிருச்சா? இப்போ 1/4 என்னது? இதான் 1/4 சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம 1/4 சொல்றோம். ஸோ 1 இதான் ஒரு யூனிட் ரெக்டாங்கிள்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெப்ரசன்ஸ் 1 யூனிட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது எத்தனை 1/4 இருக்கு? 4 1/4 இருக்கு. ஒரு யூனிட்ல 4 1/4 இருக்கு. அப்ப 5 யூனிட் ரெக்டாங்கிள்னா ஒரு 5 சென்டிமீட்டர் ரெக்டாங்கிள் எவ்வளவு 1/4 இருக்கும்? 4 into 1/4. சாரி 5 into 1/4. இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, எப்படி சொல்லணும் நான் புரிஞ்சிருச்சு. 1 அதாவது நம்பர் 1 ஹேஸ் 4 fourths. 4 fourths. ஓகேவா? 4 fourthsனா 4 1/4 அர்த்தம். 4 1/4.
number 1 has 4 1/4. இப்போ 5 has 5 times 4/4 20/4 அர்த்தம். ஸோ இதான் ஐடியா. ஸோ இந்த ரெக்டாங்கிளே நீங்க 5 தடவை ரெப்ளிகேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் ஆன்சர். ஸோ 20 ரெக்டாங்கிள்ஸ் வரும் இந்த மாதிரி. ஸோ இதை நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கீழே தெளிக்கிறேன். இப்போ கீழே தள்ளினோடனே இதை அழிச்சிடுறேன். ஸோ number 1 has 4/4. இப்போ number 5 has 5 into 4/4. அந்த பேசிக் அந்த ரேஷியோ புரிஞ்சுக்கிட்டே போதும். ஸோ ரெண்டும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. ரெண்டும் சேம் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் தான். அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டே போதும். ஸோ number 1 has 4/4. number 5 has 5 into 4/4. 5 into 4/4. 4/4 என்னது? 4 1/4 அர்த்தம். 4th என்னது? 1/4 அர்த்தம். ஸோ 5 into 4 into 1/4 அர்த்தம். இதான் ஐடியா. ஸோ number 5 has these many 1/4. ஸோ 5 into 4 எவ்வளோ? 20 1/4. 20 1/4. அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ number 5 has 20 1/4. ஸோ நீங்க அதை எழுதிக்கலாம் இந்த இடத்துல 20 எழுதிக்கலாம். 20 அவ்வளோதான். இப்போ 1/3 divided by 5 என்னது? 1/3 divided by 5 இது ரொம்ப ஈஸி தான். இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இது கீழே தள்ளிடுறேன். 1/3 divided by 5 எல்லோ கலர் பென் எடுத்துக்கிறேன். ஸோ 1/3 divided by 5 நீங்க எப்படி எழுதலாம்? எப்படியாவது நீங்க நியூமரேட்டரை 1 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? into 3 போடுங்க. மேலே into 3 போட்டீங்கன்னா கீழே into 3 போடணும். ஸோ 1/3 into 3 is nothing but 1. 5 into 3 15. ஸோ ஓவரால் ஆன்சர் 1/15 தான். ஸோ 1/3 divided by 5 is nothing but 1/15. அவ்வளோதான். ஸோ இதான் செகண்ட் கொஸ்டின் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம தேர்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டு சம் எக்ஸ்டென்ட் அது புரியாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதை திருப்பி வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போனோம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5 divided by 2.5. ஸோ 2.5 என்னது? ஆக்சுவலா 2 plus halfனு அர்த்தம். நீங்க அதை டெசிமல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். half is nothing but 0.5. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பை திஸ் டைம் தெரிஞ்சிருக்கணும். half is nothing but 0.5. ஸோ 5 divided by 2.5 எழுதலாம். 2 plus 0.5 2.5 எழுதலாம். 2.5 இது ஆக்சுவலா 2.5 into 2 தான் 5. 5 நீங்க 2.5 plus 2.5 எழுதலாம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2.5 plus 2.5 is nothing but 5. ஸோ நீங்க 5 2.5 into 2 எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுல இருந்து வருது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இதை கண்ட்ரோல் பண்றேன். ஸோ 2.5 into 2 divided by 2.5 எழுதலாம். 2.5 into 2 divided by 2.5. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் ஆன்சர் 2 தான். ஸோ ஆன்சர் வந்து 2. ஓகேவா? நீங்க எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணணும். டெசிமல்ஸ், ஃபிராக்ஷன்ஸ், பெர்சன்டேஜஸ் எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணீங்கன்னா நீங்க ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்ல அந்த கான்செப்ட்ஸும் நல்ல மனசுல நிற்கும். ஸோ அதான் ஐடியா. இப்போ அடுத்த கொஸ்டின் 1.5 divided by half. ஸோ 1.5 நீங்க எப்படி எழுதலாம்? 1 plus half எழுதலாமா? ஸோ 1 plus half எழுதலாம். 1.5 is nothing but 1 plus half divided by half. நீங்க இப்போ இந்த 1 என்ன பண்ணலாம்? 1 நீங்க half plus half எழுதலாமா? 1 is nothing but half plus half. Half plus half is equal to 1. இந்த ஸ்டேட்மெண்ட் பெர்ஃபெக்ட்லி வேலிட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நீங்க எத்தனை ஹாஃப் இருக்கு? half plus half இது 1 plus another half. இதான் 1.5. 1.5 divided by half. ஸோ 3 halves is nothing but 1.5. ஸோ 3/2 divided by 1/2 எழுதலாம். இல்லை 3 into 1/2 divided by 1/2 எழுதலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி எழுதலாம்னா 3 into half divided by half எழுதலாம். divided by half. ஸோ இந்த ஹாஃபையும் கேன்சல் பண்ணலாமா? இது அப்படியே கேன்சல் பண்ணலாம். ரெண்டு ஒரே நம்பர் தான். ஸோ ஓவரால் ஆன்சர் 3 தான். ஸோ ஓவரால் ஆன்சர் இஸ் நதிங் பட் 3. அவ்வளோதான். ஸோ நீங்க வேற விதமா யோசிக்கலாம். எவ்ரி டைம் நீங்க அந்த ரெசிப்ரோக்கல் எடுத்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக் இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 நீங்க எப்படியா பிரிச்சு எழுத முடியும். நீங்க அதை பேசிக்கா நீங்க அந்த ஃபிராக்ஷனை ஃபுல்லா எழுதிட்டு வேற ஏதாவது மெத்தட் அப்ளை பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அது மாதிரி நீங்க வேற ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ண முடியுமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வேற அப்ரோச்சஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா ஃபாஸ்டா சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதான் ஐடியா. ஸோ இப்போ 8.5 divided by 4 1/4 இது எப்படி போடலாம்? 8.5 divided by 4. ஓகே, ஆன்சர் எழுதலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 3 போடுறேன். ஸோ ஆன்சர் வந்து 3 தான். ஸோ ஆன்சர் இஸ் nothing but 3. 1.5 divided by half is nothing but 3/2 divided by half which is nothing but 3. ஃபாஸ்டா போடலாம். ஸோ 8.5 divided by 4 1/4. ஸோ 8 plus half divided by 4 plus 1/4. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 8 நீங்க 4 plus 4 எழுதலாம். half நீங்க 1/4 plus 1/4 எழுதலாம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ half is the same as 1/4 plus 1/4 which is nothing but 2/4. 2/4 half ஒண்ணுதான். 1/2 is the same as 1/4 plus 1/4 which is 2/4. ஸோ இது ரெண்டும் ஒண்ணுதான். 1/2 நீங்க into 2/2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2/4 கிடைச்சிடும். ஸோ ரெண்டு ஒரே ஃபிராக்ஷன், ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் சொல்லுவாங்க இதுதான். ஸோ இதை அழிச்சிடுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பேசிக் ஐடியா தான். 1/4 plus 1/4 half தான். ஸோ இப்போ இந்த ஐடியா வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா 8 நீங்க 4 plus 4 எழுதலாம். 8 is nothing but 4 plus 4. half is nothing but 1/4 plus 1/4. 1/4 plus 1/4.
இப்போ இதை எப்படி எழுத போறோம்னா இதை பிராக்கெட் போட்டுக்கோங்க, இதையும் கிளப் பண்ணிக்கோங்க. ஸோ 4 பிளஸ் 1/4 இன்டூ 2 போடலாம். 4 பிளஸ் 1/4 பிளஸ் 4 பிளஸ் 1/4 அது எப்படி எழுதலாம்? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க நீங்க. ஒரு குவான்டிட்டி பிளஸ் த சேம் குவான்டிட்டி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் த சேம் அந்த ஓவரால் குவான்டிட்டி நீங்க சொல்லலாம். ஸோ 2 டைம்ஸ் 4 பிளஸ் 1/4 சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நான் எழுதுறேன்? இதுல இருந்து வருது, இதுல இருந்து தான் வருது இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுல இருந்து வருது. ஸோ 2 டைம்ஸ் 4 பிளஸ் 1/4 டிவைடட் பை 4 பிளஸ் 1/4. ஸோ இப்போ இதுவும் ஒரே நம்பரா 2 இன்டூ சம்திங் டிவைடட் பை தட் சேம் திங். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஸோ ஓவரால் ஆன்சர் 2 தான். ஸோ இந்த இடத்துல 2 போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் இந்த 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 3 + 3 6 7 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ 7 கொஸ்டின்ஸ் ஓவர் இன்னைக்கு வீடியோல. ஸோ அது மேல வேணா எழுதிடுறேன். 7 கொஸ்டின்ஸ் டன், ஓவர். ஓகேவா? அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸசைஸ் 1.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்க இருக்குது? இங்க இருக்கு. ஓகே, இந்த பசில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்த வீடியோல. இந்த the puzzle involves fraction in Tamil song and its explanation. ஓகே, நான் முடிஞ்சா படிக்கிறேன். அப்புறம் பேசிக்கா இதை படிச்சாலே போதும், உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிடும். ஸோ அடுத்த வீடியோல இந்த பசில் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.